ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, USD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வந்து 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் இதுதான் நம்ம வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண அந்த சார்ட்டுங்க. இது வந்து நம்ம ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. ட்ரேட் அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அடித்ததுக்கு அப்புறம் இருக்கிற சார்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். USD JPY இங்கே இருக்குது. USD JPY இது வந்து டார்கெட் ஹிட் பண்ணதுக்கப்புறம், டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுற அந்த சார்ட். சரிங்களா? இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இதை நான் எப்படி எடுத்தேன், ஏன் எடுத்தேன், என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இதில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா USD JPY 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். இதில் இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெண்டை வந்து செக் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. BOS கொடுத்துருச்சு. அப்போவும் நமக்கு அப்சைடில் தான் வந்து ட்ரெண்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ பை பண்ணுறது இந்த ஒரு செட்டப்புக்கு ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து எதை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னா, நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்க ஈஸியாக சொல்லிவிடுவீங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை நோக்கி தான் வந்து மார்க்கெட் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. இன்னொரு ஒரு சின்ன டவுட் வந்து நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. அதையும் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். சார், நீங்கள் வந்து லிக்விடிட்டியே பார்க்க மாட்டேங்கிறீங்க, டேரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். இந்த எக்ஸ் தாங்க லிக்விடிட்டி. இது அடிச்சிருச்சுனாலே இதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஜோனுமே வேல்யூ ஆகிடும். சரிங்களா? அது சிம்பிளாக நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். அதனால உங்களுக்கு தெரியல. ஒரு சில டைம் நான் வந்து சார்ட்லேயே காட்டிடுவேன். இங்கே இது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, இது டபுள் டாப்பு டபுள் பாட்டம்னு. அப்படி நான் காட்டலினா கூட புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ் தான் லிக்விடிட்டி. இந்த எக்ஸே வந்து லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஒரு ஜோன் வந்து உடையுதுன்னா அந்த ஜோனே லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட்டு போட்டு லிக்விடிட்டியை வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி காட்டக்கூடாது அப்படின்றதுனால எக்ஸில் வந்து ஷார்ட்டாக வச்சு நம்ம போயாச்சு. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு மேட்டர் தாங்க. அதுதான். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு என்ன தேவையில்லைங்க, சிஹெச் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டு இங்கே வந்து என்ட்ரி போடுறாங்களா, என்ட்ரி போட்டு இந்த இடத்துல பஃபர் வைக்கிறீங்களா, பஃபர் வச்சுட்டு இது நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட். சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹை. இந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் வச்சுக்கிறோம். TP1 TP2 நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ல நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம பார்த்தாச்சு. 1 hour டைம் ஃப்ரேமில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு. பட் ஸ்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கேட்டோம்னா நானே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பயந்துப்பாங்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக போட்டு ஒரு வேளை எஸ்எல் அடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதையும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சிஹெச் இங்கேயே நமக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? சிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இப்போ வந்து பார்க்கலாம். போரிங் கேண்டில் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது பண்ணுது. ஸோ இதுலேருந்தே நம்ம மார்க் பண்ணால் கூட ஓகே தான். மார்க்கெட்டில் எங்கெங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே ஒன்று. இது வந்து 15 மினிட்ஸில் ஒரு டெசிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லிக்விடிட்டி க்ரியேட் ஆனால் அவ்வளோதான், தூக்கிட்டு போயிடுச்சு. லிக்விடிட்டி க்ரியேட் ஆகலையா சார் அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸுக்கு போய்க்குங்க. அதையும் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். லிக்விடிட்டி வந்தான், தூக்குனா போயிட்டான். சரிங்களா? இங்கே வந்து என்ட்ரி வந்து ஒன்று கொடுத்துருக்கலாம். இது ஒன்று. இது கொடுத்துட்டாலுமே சின்ன டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல ஆக்டிவேட் பண்ணல, சென்டரில் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1:3 எடுக்கிறீங்களா, சடனாக வந்து வெளியே வந்துடணும். சரிங்களா? மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக்லேயே மேலே வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணணும்னா கரெக்டாக வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து பிடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அது ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். சரி, அந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு சப்போர்ட்னஸ் வந்து அது கொடுக்கும். சரிங்களா? அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது, இப்போ 1 hour ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு தான் போச்சு. ஸோ வந்து
எப்பவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வருது அப்படின்னா கூட சடனாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு போயிட முடியும். சரிங்களா? யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். நம்ம முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா, இதை இங்கே பாருங்கள், இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஒரு சான்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல. மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்க முடியும். மார்க் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சடனாக வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:7 நீட்டாக கொடுத்துட்டு மேலே போயிட்டு நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறது. சரிங்களா? ஓகேங்க. இதுதான் இந்த விஷயம் தான். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ஆரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு 1:20 30 வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜோன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜோன் மேட்ச் ஆகுது அப்படின்னா சிக்கல் இல்லை. ஜோன் மேட்ச் ஆகலை, அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். சரிங்களா? அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.